கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போது டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் எங்கே போகுது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும், மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே தங்கம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே தங்கம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 கிராம் தங்கம் இருக்குது. அது 1 லட்ச ரூபா மதிப்பு இருந்ததுன்னு வச்சுப்போம். ஆர் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்கம் இருந்தது. இந்த கடந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாவாக ஆயிருக்கு. ஆனால் இந்த 2 லட்ச ரூபா ஆயிருக்கேன்னு சந்தோஷப்படுற மக்களை விட, ஐயோ தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வருத்தப்படுற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வெல்த் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பொருளோட விலை, சொத்தோட விலை ஏறுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக சந்தோஷம் இருக்கணும். ஆனால் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா இந்த ஏற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. ஸோ அதனால் இது எங்கே போய் நிற்க போகுது, இது திடீர்னு சரிவடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் இந்த பண்டிகை காலங்கள்லையும் சரி, இந்த கல்யாணம் சார்ந்தும் சரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்கம் வாங்குறது நம்ம ஊரில் ஒரு நார்மலான ஒரு பழக்கம். ஸோ இப்போ திடீர்னு தங்கம் விலை ஏறினால எல்லாருக்குமே இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் முதலீட்டாளர்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கோல்டிலேருந்து, இது இப்போ இல்லை, கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ETF மூலமாக தங்கத்தில் முதலீடு பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஸ்பெஷலாக, ஏன்னா தங்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2-3 வருஷமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கத்தோட முதலீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எந்த அசெட் நல்லா பண்ணுதோ அதை எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம துரத்தி போய் பிடிக்கிறது பெரும்பாலான வழக்கம். ஏன்னா இன்னொருத்தர் பணம் சம்பாதிச்சிட்டாரு, நான் சம்பாதிக்காமல் இருக்கனே அப்படின்ற ஒரு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போவுமே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பார்த்திங்கன்னா எது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதை நான் போய் துரத்தி போய் வாங்குவேன். அது கிளியராக நம்மளுடைய டேட்டாவில் காமிக்குது. ஸோ இந்த கோல்டு ETFலலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிட்டத்தட்ட போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகிருக்கு. அண்ட் இது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது இது என்ன மனப்பான்மையை காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த அசெட் மேலே ஏறுதோ அதில் நான் போய் பணத்தை போடணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, எந்த அசெட் மேலே ஏறுதோ அதில் பணத்தை போடணுமா, இல்லை அதாவது எது ஏறாமல் இறங்கியிருக்கோ அதில் போடணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிங்கன்னா எல்லாருக்குமே பதில் ரொம்ப சிம்பிளாக தெரியும். எந்த அசெட் ஏர்லையோ அதில் தான் நம்ம பணத்தை போடணும். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இதே மாதிரி கோல்டு மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு நாளும் புது உச்சத்தை தொட்டுகிட்டே போயிடுச்சு. 78,000 இருந்தது சென்செக்ஸ், அப்புறம் 79 ஆச்சு, 80 ஆச்சு, அப்புறம் கிட்டத்தட்ட 86,000 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கடந்த ஒரு 1-1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதையும் கோல்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தங்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் புது உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப வேகமாக எந்த அசெட் ஏறுச்சு அப்படின்னாலும் அது மோஸ்ட் லைக்லி பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்தில் இது தொடராது அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் காமிக்குது. அஃப்கோர்ஸ் இது எங்கே போய் நிற்கும், இது $4,000, ஏன்னா இப்போ நேற்று தான் பார்த்திங்கன்னா $4,000 கடந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெரிய அளவில், அதாவது தங்கம் ஏறுன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த வேகத்தில் எப்போவுமே ஏறி இருக்காது. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மெயினாக யூஎஸில் இருக்கிற பல பிரச்சனைகள் அண்ட் டாலர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சுட்டுருக்கு. அண்டு யூஎஸில் பார்த்திங்கன்னா இந்த கடனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் போராததுக்கு இப்போ அந்த கவர்மெண்ட்டும் ஷட் டவுன் மோடில் இருக்குது. ஸோ இந்த பல காரணங்கள், ப்ளஸ் இது இல்லாமல் ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் 2-3 வாட்டி சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால எப்பவும் இல்லாத அளவுக்கு அன்சர்டனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்போவுமே அன்சர்டனிட்டி இருந்தாலே கோல்டு ஜென்ரலாக ஏறும். கோல்டு மட்டும் கிடையாது, கமாடிட்டி எல்லாமே ஏறும்.
இப்போ நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் சில்வரும் பற்றி மட்டும்தான் பேசின்னு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பிளாட்டினம் வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ஜாஸ்தியாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு. காப்பர் ஏறி இருக்குது. அஃப்கோர்ஸ் காப்பர் வந்து அந்த அளவுக்கு ஏறல, பட் அதுவும் ஏறி இருக்குது. யுரேனியம் ஏறி இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியர் ரேலின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதனால இருக்கிற பணம், டாலரில் இருந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வேறு இடத்துக்கு போகணுன்ற நிர்பந்தத்தில் அது வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் முதலீட்டாளராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி தங்கம் வச்சுருப்பீங்க, தங்கத்தோட விலை ஏறி இருக்குது அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுங்க, இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இதை நீங்கள் முதலீட்டுக்காக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதுக்கான வாய்ப்பை கூட நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம தங்கத்தை வாங்கும்போது விற்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. அது முதலீட்டுக்காக இருந்தாலும் கூட நிறைய பேர் விற்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான், இந்த மாதிரி வரலாறு காணாத ரொம்ப சிறிய காலத்தில் வந்து பெரிய அளவில் எந்த அசெட் மேலே போனாலும் நீங்கள் சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். நீங்கள் ஒரே நேரத்தில் விற்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 10-20% விற்கலாம், இன்னும் மேலே போச்சுன்னா இன்னும் ஒரு 10-20% விற்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் நீங்கள் முதலீட்டுக்காக பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து அடைய முடியும். ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணதுக்கான முக்கிய காரணமே இது என்னைக்காவது ஏறுச்சுன்னா அதில் நான் லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான். இப்போ நான் லாபத்தை சம்பாதிக்காமல் இதை நான் அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா இது பிரச்சனை. இது கோல்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கோல்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்சீவ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு அசெட் அப்படின்னா அதில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆச்சுன்னா தான் அதை அசெட்டுன்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில். இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்டு வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க, ஸோ அதுலேருந்து விளைச்சல் வருது, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பணம் வரலாம். இல்லை ஒரு டிவிடெண்ட் இன்கம் ஜென்ரேட் ஆகலாம், ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வரலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்போவுமே இன்கம் ஜென்ரேட் ஆகாது. ஏன் இன்கம் ஜென்ரேட் ஆகாத அசெட் இவ்வளோ பெருசாக ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயத்தினாலையும், அண்ட் இது வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாலர் நார்மலாக இருந்ததுன்னா இவ்வளோ பணம் வந்து கோல்டுக்குள்ளே வந்திருக்காது. இன்கேஸ் டாலருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவோ இல்லை இந்த பிரச்சனைகள் இவ்வளோ சூடாக இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் பதட்டம் கம்மியாச்சுனாலே ஜென்ரலாக பணம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து எதிர்பாராத காலங்களில் ஜென்ரலாக கோல்டு நல்லா பண்ணும். பட் இந்த வாட்டி நடக்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப அதீதமான ஒரு, அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற அன்சர்டனிட்டியும் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுவும் கோல்டு இவ்வளோ வேகமாக ஏறினதுக்கும் வந்து ஈக்குவேட் பண்ண முடியுமானா அது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ முதலீட்டாளராக நீங்கள் இதை போய் துரத்தி இன்றைக்கி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கெயினில் இருக்கீங்கன்னா மேபி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விற்கிறத பற்றி கூட யோசிக்கலாம். ஒன்றும் அவசரமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் துரத்தி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வாங்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மேபி கடந்த 1.5-2 வருஷமாக வந்து ரிட்டர்ன் கொடுக்காத ஈக்விட்டி மார்க்கெட்டை நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த உலக வங்கியோட அறிக்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள்லேயே வந்து இந்தியா தான் வந்து ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம புதுசாக இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த ஜிஎஸ்டி ரேட் கட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய மோஸ்ட் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஈவென்ச்சுவலாக கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் இதே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அடுத்த 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ ஈவென்ச்சுவலாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட இன்க்ரிமெண்டல் பணம் இருந்ததுன்னா மேபி நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கூட பணத்தை போடலாம். ஸோ அதனால் முதலீட்டாளராக இருக்கும்போது உங்களுக்கு எந்த அசெட் வந்து ரொம்ப வேகமாக ஓடுதோ அதை நீங்கள் வந்து துரத்தி போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.